ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷன் பிசிபி சர்வீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் இன்வெர்டர் மாடல் கொண்டான பிசிபி. அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து பாருங்கள், ரெட் லைட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுது, க்ரீன் அண்ட் எல்லோ வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இது எரர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சென்சிங் எரர்னு சொல்லுவோம். சரிங்களா, நான் உங்களுக்கு எரர் கோடு காட்டுற பாருங்க. கரெக்டாக E485ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், ஜூம் அடிக்கிறேன். கரண்ட் சென்சார் எரர், ஓகேங்களா? அந்த கரண்ட் சென்சார் எரர் தான் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு காட்ட போகிறோம், தெரியுதுங்களா? கரண்ட் சென்சார் எரர் அப்படின்னு 2 எரர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே லைட் ஃப்ளாஷிங்க்கு 2 எரர் கொடுக்குறாங்க. E468 ஒன்றுக்கும் E485க்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் சென்சார் எரர் இருக்கும், அதே தான். கரண்ட் சென்சார் எரருக்கும் அதே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்றத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரண்ட் சென்சிங் உண்டான ஐசிசி ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? இந்த ரூட்டு ஆக்சுவலாக இதோட இன் அவுட்டு இந்த சிக்னல்ஸ் வச்சு தான் வந்து இந்த கரண்ட் சென்சிங் வந்து கரெக்டான டிடெக்ஷனை கொடுத்து ஐபிஎம் வந்து ரன் பண்ண வைக்கும், சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த செக்ஷனில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்லாம் செக் பண்ணி வீக்காக இருக்கிறது வந்து மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லா பாருங்கள். 242, ஓகேங்களா? 2.4K அந்த வேல்யூ கொண்டானது. 303, ஓகேங்களா? 30K. இந்த மாதிரி இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிங்கன்னா இந்த ஃபால்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் அந்த எல்லா ரெசிஸ்டன்ஸுமே ஒரு டைம் வந்து நீங்கள் மாற்றிட்டு பிசிபி நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணுங்கள், ஓகேங்களா? எந்த டஸ்ட்டுமே இல்லாமல், ஓகேங்களா? மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்து இதோட எல்லா ஃபங்க்ஷனையுமே முடிவு பண்ணுறது, ஓகேங்களா? அதுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் நல்ல ட்ரைனிங் பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்து சர்க்கியூட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்க, நல்லா சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த எரர் வந்து போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஆன் பண்ணியாச்சு. இன்டோர் ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயே வந்து வராமல் இருந்தது. இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்பிளே வந்து லைட் வரலாம், என்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறோம், ஓகேங்களா? 26 டிகிரி. உங்களுக்கு வந்து ரெட் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பவர் எல்இடின்னு சொல்லுவோம், சரிங்களா? ரெட் லைட் வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த போர்டுக்கு சப்ளை வந்துடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கப்புறம் க்ரீன் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னா நம்ம இன்டோர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நார்மல் ஆப்ரேஷனும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் ஐபிஎம் கனெக்ட் பண்ணல, ப்ளஸ் ஹீட் சிங்லாம் லிங்க் பண்ணல. ஸோ தட் நம்ம இமீடியட்டாக ஆஃப் பண்ணுவோம் இதை. ஏன்னா வந்து மேபி அது உங்களுக்கு சூடாகி வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி லோடில் ஓடினது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் வந்து நமக்கு பாருங்கள் இது அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்பிக்கு பதிலாக நாங்கள் 160லேருந்து 200K அந்த லெவலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஓஎல்பி இருக்கிற மாதிரி இதை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு சென்சார் இந்த சென்சார் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எரர் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த போர்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎல்பி தெர்மோஸ்டேட் ஓவர் டெம்பரேச்சர் எரர்னு காட்டுது, பார்த்தீங்களா? அந்த எரர் வந்ததுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்சிட்ருக்கும், க்ரீன் லைட் வந்து ஆஃப் ஆகிடும், எல்லோ மட்டும் ஃப்ளாஷ் ஆகும். ஓஎல்பி எரர்னு சொல்லுவோம், சரிங்களா? இன்னொன்று வந்து ஓசி எரர்னு சொல்லுவோம். அது ஐபிஎம் ஓவர் கரண்ட்டு. அது வந்து ஐபிஎம் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். சம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஐபிஎம் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஓஎல்பி எரர் பார்த்தீங்கன்னா ஓஎல்பி தெர்மாஸ்டர் சென்சார் எரர்னு ஒன்று காட்டும், ஓஎல்பி தெர்மாஸ்டர் ஓவர் டெம்பரேச்சர் எரர்னு காட்டும், சரிங்களா? அந்த ஆம்ஸு, அதாவது அதோட கிலோ ஓம்ஸை வந்து
டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது ரைஸ் ஆகும்போது இல்லை டிக்ரீஸ் ஆகும்போது அதை வச்சு வந்து அதை சென்ஸ் பண்ணி இந்த 2 எரர் வந்து டிஃபைன் பண்ணிக்கும். சரிங்களா? அதான் அது 2த்துக்கும் பாருங்கள் வேறு வேறு எரர் கோட்ஸ் தான் லைட்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு 200K நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். எனக்கு இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்ருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இண்டோரை வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்ட் பையில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ்ன்னு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நார்மல் ஆப்ரேஷன். ரெட் லைட் வந்து பவர் இதில் இருக்குன்றதுக்காகவும், க்ரீன் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இப்போ இந்த ஹீட்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இதை நம்ம டெஸ்டிங் போட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்ஸிங் பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் இது எவ்வளோ அப்ளை பண்ணணுன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் இல்லை. ஆக்சுவலாக அந்த சர்ஃபேஸுக்கும் நீங்கள் இதில் மவுண்ட் பண்ண போகிற இந்த அலுமினியம் ஃப்ரேமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஹீட் சிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் மாலிகல்ஸ் வந்து எதுவுமே வந்து க்ரியேட் ஆகாமல் இது கொஞ்சம் ஒரு செடிமெண்ட்டாக இது வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டு ஹீட்டை வந்து பக்காவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபிசிக்ஸ்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? நான் இதில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ப்ளஸ் ஹீட்சிங் பிளேட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதேமாரி இதில் ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெவி ப்ரெஷர் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஃபைபர் போர்டு தான், பிசிபி தான். சரிங்களா? நீங்கள் ஓவராக வந்து மெட்டல் டு மெட்டல் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கோம். இப்போது ரிமோட்டில் ஆன் பண்ணுறோம். ஃபேன் மோட்ரு இன்டோர் ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எரர் இப்போ சுத்தமாக வரல. பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் பேஸ்ட்டு போட்டு அதேமாதிரி இதை லாக் பண்ணியிருக்கோம். ரெட் லைட் வந்து பவர் லைட்டு, க்ரீன் லைட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் இன்டோர் டு அவுட்டோர் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான லைட்டு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கம்ப்ரஸரோட UVW சிக்னல்ஸு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அனலைசரையும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ரஸரில். இன்டோர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மல்டி ஜாக் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒன்று தான். டிசி மோட்டரில் இன்பில்டு ஐபிஎம் பிசிபி ஆர் பிசிபி நம்ம மெயின் பிசிபியில் இருக்கிற ஐபிஎம்மில் வச்சு ஆன் ஆகிற மாதிரி 2 டைப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம எல்லா பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி இதிலே வந்து பின்னி வச்சாச்சு. மொத்தமாக கோர்வையாக வச்சு டேப் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்ட்டு வருவோம் பாருங்கள். இன்டோர் ஃபேன் மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கு. டெம்பரேச்சர் நார்மல் ஆப்ரேஷன். சாம்சங் பொறுத்தவரையும் கொஞ்சம் டைம் கூட்டம் தான் இதுவாகும் ஸ்டார்ட் ஆக. டெம்பரேச்சர் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி வைக்கலாம். ஒரு ஃபேன் மோட்டர் ஃபஸ்ட்டு ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து கம்ப்ரஸர் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ரஸரும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பண்ணுது. Recharge friends. Thank you friends. Thank you for watching our channel.
ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் போகிற லைக்கை வச்சு தான் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டீப்பாக இப்போ நான் காட்டுறப்போல நெக்ஸ்ட்டு எல்லா போர்ட்லேயும் எல்லா ப்ராண்ட்லேயும் நம்ம காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. தேங்க்யூ.